உத்தரப்பிரதேசம்னு வரும்பொழுது பாதிக்கு பாதி இடங்கள் கூட கிடையாது. 40ஓட கொஞ்சம் குறைச்சி 80ல் இவங்க 39, அவங்க 41, அந்த மாதிரி 38, 42 ஏதோ ஃபைனல் நம்பர் என்ன வரப்போகுதுன்னு பார்க்கணும். இது அதனால நீங்க ஒரு லோக்கலைஸ்டு எஃபெக்டா மட்டும்தான் பார்க்கணும். அதாவது உத்தரப்பிரதேசத்துக்குரிய ஒரு பிரச்சனையாக. அப்படி என்ன உத்தரப்பிரதேசத்துல நடந்தது மத்திய பிரதேசத்துல நடக்காம இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம் வந்துடும். இங்க முக்கியமாக என்ன நடக்குதுன்னா, ஒரு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்கள் நம்ம முன்னாடி சொன்னதுல எல்லாத்துலேயும் காங்கிரஸ் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதாவை எதிர்க்குது. டெல்லியில ஆம் ஆத்மி கூட இருக்கு. பட் நீங்க உத்தராகண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸ் தான் முன்னிலை எதிர்த்தரப்புல அப்படின்னு. இங்க சமாஜ்வாதிக்கு பலமான கட்டமைப்பு இருக்கு. காங்கிரஸ் அதோட சேரும் பொழுது நிச்சயமாக நான் அதோடைய மதிப்பு கொஞ்சம் கூடும் தான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கூடும்னு நான் எதிர்பார்க்கல.